ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கடலை கறி எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு: தேங்காய் அரை மூடி எடுத்துன்னு இருக்கிறேன், வெங்காயம், தக்காளி, புளி எடுத்துன்னு இருக்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு பொரிச்சிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். மசாலா இப்படி வதக்கி செய்கிறதுனால நல்ல டேஸ்ட் கொடுக்கும், கலரும் நல்லாயிருக்கும். தக்காளி போட்டுக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்துன்னுக்கிறேன். அதில் ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அரைக்கிறதுக்காக. ரெண்டும் வதங்கட்டும். புளி கொஞ்சம் போட்டுன்னு இருக்கிறேன். உங்களுக்கு புளிப்புக்கு தேவையான அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். நான் ஒரு 200 கிராம் மூக்கடலை போட்டுன்னு இருக்கிறேன். அதனால் அரை மூடி தேங்காய் போட்டுன்னு இருக்கிறேன் நான். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், காரம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இது 3 மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே இது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். 200 கிராம் கடலை இது நல்லா ஊற வச்சுட்டு 5 விசில் விட்டு வேக வச்சுக்கினேன். கொஞ்சம் உப்பு போட்டு மசாலா அரைச்சி ஆயிடுச்சு. இப்போ வெந்த கடலையில் குக்கர்லேயே வந்து இந்த மசாலையை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு காய் வந்து ஏதாச்சும் போட்டுக்கலாம். பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் என்கிட்ட இருந்ததும் வாழைக்காவும் உருளைக்கிழங்கும் இந்த 2 காய் போட்டுக்கினேன் நான். அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி அரைக்க போட்டுட்டேன். இன்னும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதே இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்சியை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இதில் 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டிருக்கிறேன். நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள். கொழும்புக்கு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் போடுங்க. எனக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ செப்பரேட்டாக கொஞ்சம் எண்ணெயை காசிட்டு கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா 2 உடைச்சி போட்டு தாளிச்சிட்டு இதில் கொட்டிக்கலாம். தாளிப்பு இப்போ காய் கொஞ்சம் வேகட்டும். குழம்பாயிடுச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.